இப்பொழுது தெரியுதா இங்க ஏன் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று? திமுகவுடைய ஊழல்கள் தான் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப உடனே அடுத்த கொஸ்டின், நீங்க ஏன் அதிமுகவை எதுக்கல? நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜிஎஸ்டி, நீட், சிஏஏ எல்லா போராட்டங்களிலும் அன்றைக்கு இருந்த ஆளும் அரசு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து பயணித்த பொழுது நம்மளுடைய குரல் ஒலித்தது. குரல் ஒலிக்காமல் தலைவர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பங்கெடுத்தார், ஜல்லிக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார், சிஏஏக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார். அன்றைக்கு அவர் அரசியல்வாதி இல்ல, ஒரு சாமானிய மனிதனாக பங்கெடுத்தார். ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பரப்புறாங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஒரே குறிக்கோளில் உருவாக்கினார். அண்ணாவுடைய கொள்கையை இவர்கள் விற்று கொள்கையை விற்று கொள்ளை குடும்பமாக மாற்றி ஊழலை நோக்கி போடும் பொழுது கேள்வி எழுப்பினார். அதே உணர்வுடன் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தமிழகத்தில் பெரியாரிசத்தை பெயரளவுக்கு பேசிக்கொண்டு சமூக நீதியை தூக்கி எறிந்து ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக கட்சியை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய ஒரே குறிக்கோள், ஏன் அரசியல் எதிரி திமுக, ஏன் கொள்கை எதிரி பிஜேபி என்பதை உள்வாங்கினோம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த ஒரு குறிக்கோள், அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து 2014 லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல், 2016 தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல். அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த பலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு? 6%, 8%, இதே பத்திரிகையாளர்கள் 10%, இன்றைக்கு 25%. அவ்வளவுதான். இன்னும் 8 மாசம் கழிச்சு 30% தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற உருவாக்குவோம். இங்க ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, அடிப்படை ஓட் பேங்க் சொல்றாமே, ஓட் பேங்க் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது.